ஒவ்வொரு விஷயமும் வைரல் ஆகிற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா விஜய் செய்யற காரியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் பாருங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணும். திரிஷாவோட ஏன் அவர் போனாரு, அவர் கார்ல போனா எல்லாம் பின்னாடி வராங்க, அதனால திரிஷா கார்ல போறாரு. ஒருத்தர் குப்பைக்காரன் வச்சுக்கிறான், 2 பொண்டாட்டி, குப்பைக்காரி வச்சுக்கிறான், 4 புருஷன், எங்க தலைவர் வச்சுக்க கூடாதா? ஏன் வைரல் ஆகுது? அப்ப அந்த கட்சியில அறிவார்ந்த சிந்தனையான பேச்சாளர் இல்லாம இருப்பானா? இப்ப ஒரு கட்சி இருக்குன்னா 2 மொக்கா இருப்பான், 2 புத்திசாலி இருப்பான், ஒன்னும் தெரியாத விஷயம் இருப்பான். ஆனா அதுல ஒரு தேர்வுனா ஒரு 2 பேர்னாச்சும் அறிவார்ந்த சிந்தனை அறிவில் தெரிஞ்சு இருப்பான். அவனுடைய பேட்டியோ அவன் தாவேக்காக பண்ற கொள்கை சிந்தனைகளோ எதுனா வைரல் ஆகுதா? ஏன் ஆகல? இது திட்டமிட்டு பரப்புரை பண்றாங்க. திட்டமிட்டு என்னன்னா, விஜய் செய்யற எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஆட்களை திருப்பி முட்டு கொடுத்து பேச வச்சா அறிவார்ந்த சிந்தனையை விடுவோம், முட்டு கொடுக்குற வேலைக்கு வருவான். அவன் அறிவார்ந்த சிந்தனை வெளிப்படுத்த மாட்டான். ஓஹோ, இப்படி சொன்னதான் புசியானது பிடிக்குமா? ஆமா, நான் இது வரையும் அக்காவா இருந்தேன், தங்கச்சியா இருந்தேன், பொண்டாட்டி எடுத்துட்டு போறப்போ அவனுக்கு டக்குனு மாவட்ட தலைவரை கொடுத்துட்டாங்களே, நம்ம அறிவார்ந்த சிந்தனையா பேச நம்ம கண்டுக்க மாட்டேன்றான்னு சொல்லி இந்த கெட்டு இந்த பன்னி கூட்டம் இந்த நல்ல ஆட்டு கூட்டத்தையும் பன்னி கூட்டமா மாத்துது. இதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வச்சு ஒரு சினாரியோவை தெளிவா ஆதவஜனா பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும்.